இது Black Friday அன்னைக்கு அதுக்கு மறுநாள் ஷாப்பிங் பண்ண எல்லாத்தையுமே தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். உங்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்ஸ். இது வந்து நான் Black Friday அன்னைக்கு நாங்கள் போனோம் ஃப்ரைடே. ஆனால் நான் அந்த மாதிரி காலையில் போய் லைனில் நின்று அந்த மாதிரிலாம் நான் வாங்கவே இல்லை. பொறுமையாக கிளம்பி ஈவினிங்காக போய் ஷாப்பிங் பண்ணது தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்ஸில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது நம்மளோட ஃப்ரெண்ட் ஷர்மிலாயத்துக்கு வாங்கிருக்கோம். சொன்ன மாதிரி சரி ஓகே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணா எக்ஸ்ட்ரா 40% ஆஃப் இருந்தது அப்படின்னு சொன்னதுனால சரி அவங்க வந்துட்டு ரொம்ப நாளா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கியூசனாட் பிராண்ட்ல அவங்க வாங்கியிருக்காங்க. இது 11 பீஸ் செட்டு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா $90 something தான் வந்துச்சு ஆஃப்டர் 40% டிஸ்கவுண்ட். ஸோ இது ஒரு நல்ல டீல். ஏன்னா பிராண்டட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெவியான பாட்டமும் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல டீலா நாங்க வாங்கியிருந்தோம். கோல்ஸ்ல தான் ஆக்சுவலா கொஞ்சம் நல்ல டீலா இருந்தது. மற்ற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பிரைஸ் அதிகமா தான் இருந்துச்சு. இது வந்துட்டு இவனுக்கு சின்னவனுக்கு வந்துட்டு ஷூ. இது வந்துட்டு ஆன்லைன் ஆர்டர் தான் போட்டிருந்தோம். ஸ்கெச்சர்ஸ் பிராண்டு. இது வந்துட்டு ஒரு $22 கிட்ட வந்துச்சு டாக்ஸோட சேர்த்து. ஸோ இது ஒரு லைட் ஷூ ஸ்கெச்சர்ஸ் பிராண்ட். இது நெக்ஸ்ட் ஒரு எம்பி வாங்கிட்டோம். என்னோட அப்பாக்கு ரொம்ப ரொம்ப கூலா இருக்கு. ஃபிட் ஆகும் நியூ பேலன்ஸ். இது வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட்காக நியூ பேலன்ஸ் ஷூஸ் வாங்கியிருக்காங்க. இதுவுமே ஏதோ டீல்ல இருந்துச்சு. ஸோ அதனால இதுவுமே கோல்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் அதுக்கப்புறம் அது கோல்ஸ் இல்லை வெயிட். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமர்ஷன் பிளெண்டர். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11.75 வந்துச்சு டாக்ஸோட சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த டோஸ்டர் பிரெட் டோஸ்டர். இது ரெண்டும் என்கிட்ட கிச்சன்ல இல்ல அப்படின்றதுனால இது ரெண்டும் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கோசியான பிளாங்கெட் and pillow. இங்க வாங்க குடு. இது வந்துட்டு பில்லோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வந்துட்டு எப்படியும் ரீசைக்கிள் பண்ணிடுவேன். ஸோ அதனால கோல்ஸ்ல வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு சீப்பா போட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு 4 பில்லோ வந்துட்டு வாங்கியிருக்கோம் கோல்ஸ்ல. ஸோ ரெகுலரான ஒரு ஐட்டம் தான் ஷாப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கோல்ஸ். இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டுக்கு போயிருந்தோம். வால்மார்ட்ல வந்துட்டு நாங்கள் போன டைம்ல எல்லாம் ரொம்ப இதுவும் கோல்ஸ் சாரி மறந்துட்டேன். இது ஒரு ஹோம் ஸ்லிப்பர் மாதிரி வாங்கியிருந்தோம். இது $10 வந்திருந்தது. ரொம்பலாம் கூட்டம் இல்லை. நாங்கள் போன டைம்ல இந்த மாதிரி லைன்ல நின்று வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு, காலியா இருந்தது. ஸோ அதனால அங்கேயே வாங்கியாச்சு. இந்த ஷார்பி பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வந்துட்டு ஒரு முந்தின நாள் இல்லாட்டி தேங்க்ஸ் கிவிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி போயிருக்கும் போது ஒரு 12 பீஸ் செட்டே வந்துட்டு $15 $10 போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இது 27 ஷார்பி மார்க்கர்ஸ் வந்துட்டு மொத்தமே $10 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல டீலாக இருந்தது. பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். வால்மார்ட்டில் பஜாமாஸ் ஃபர்ஸ்ட் 4 to 5 6 to 7 பஜாமா செட் வாங்கிருக்கோம். கிரின்ச் அது அண்ணா கட்டட்டும். மான்ஸ்டர் ஜாமே கிட்ஸ் 2 பீஸ் பஜாமா செட். ஸோ இந்த பஜாமாஸ்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் நாங்க வாங்கும் போது $5 தான் இருந்தது. ஆனா இப்போ இந்த வருஷம் வந்துட்டு $7 ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் விலை ஏறி தான் இருந்தது கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா. இவனுக்கு சின்னவனுக்கு வந்துட்டு மான்ஸ்டர் ஜாம், பெரியவனுக்கு வந்துட்டு கிரின்ச். நெக்ஸ்ட் என்னோட அம்மாக்கு ரொம்ப நாளா வாட்ச் கேட்டுட்டு இருந்தா சரி என்னோட அப்பா நோட்டீஸ் பண்ணி வாட்ச் வாங்கிட்டு தராங்க. இதுவுமே நான் வால்மார்ட்ல தான் வாங்கினேன். பார்த்த உடனே இது பிடிச்ச மாதிரி இருந்தது வால்மார்ட்ல அப்படின்றதுனால இது ஒன்று வாங்கினேன். $20 இதோடைய பிரைஸ். 20 pairs men's no show socks. சாக்ஸ், ஆங்கிள் சாக்ஸ். ஆங்கிள் தெரியாது, நோ ஷோ.
இது வந்துட்டு இது வாங்கியிருந்தோம். இது வந்து டார்கெட்ல வாங்கியிருந்தோம், வால்மார்ட்ல இல்லை, இது டார்கெட்ல வாங்கியிருந்தோம். டார்கெட்டுக்குமே போனோம், ஆனால் டார்கெட்ல நிறைய டீல்ஸ் எல்லாம் எதுவுமே பெருசா இல்லை. அதுக்கப்புறம் நாங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நான் மால்குடி போயிட்டு அங்க டின்னர் முடிச்சுட்டு அந்த வீடியோலாம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு சாட்டர்டே அன்னைக்கு தான் நாங்க வந்துட்டு அவுட்லெட் மாலே போனோம். ஏன்னா ஃப்ரைடே செம்ம கூட்டம் அப்படின்ட்டாங்க, பார்க்கிங்கே கிடைக்கல. ஸோ வந்தாலுமே பயங்கரமா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எல்லாம் காலையில 3:30 மணிக்கு போயிருந்தாங்க. ஆனா பார்க்கிங்கே வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் அலைஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்துலலாம் நின்று வாங்குற அளவுக்கு நாங்கள் ஒரு ஆள் கிடையாது. கூட்டனாலே கொஞ்சம் தள்ளி நிற்கிற ஆள் தான் நாங்களாம். ஸோ அதனால மறுநாள் சாட்டர்டே ஈவினிங் தான் போயிருந்தோம். அப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது, ஆனால் ஃப்ரைடே அளவுக்கு இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் போய் கொஞ்சம் டீல்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் சில்ட்ரன்ஸ் பிளேஸ் போயிருந்தோம். சில்ட்ரன்ஸ் பிளேஸ்ல வந்துட்டு நிறைய டீல்ஸ் போட்டிருந்தாங்க பசங்களுக்கு. அதுல வந்துட்டு டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 4.99 போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரியவனுக்கு வாங்கியிருந்தோம், சின்னவனுக்கும் வாங்கியிருந்தோம். இதுவும் பெரியவனுக்கு இல்ல, அது எனக்கு. இது எனக்குமா? இல்லம்மா, அது பெரிய சைஸ். இல்ல, அது பெரிய சைஸ். I told Appa to buy one for me. Yeah, it's over there. It's coming. அதுக்கப்புறம் இதுவுமே பெரியவனுக்கு. ஸோ இதெல்லாம் 4.99 அப்படின்னும் போது ஒரு நல்ல டீலா இருந்துச்சு பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு ரெகுலரா போட்டு போறதுக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா இங்க யூனிஃபார்ம்லாம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த டிஷர்ட்ஸ் வந்துட்டு ஏகப்பட்டது நமக்கு தேவைப்படும். அதனால இது டீல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவுட்லெட் மால்லே பாத்தீங்கன்னா ஹர்லிக்கு போயிருந்தோம். ஹர்லியுமே வந்துட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் $10 போட்டிருந்தாங்க, அடல்ட் சைஸு. ஸோ பிராண்டடான டிஷர்ட்ஸ் $10 அப்படின்னும் போது கொஞ்சம் வர்த்தா இருந்தது. ஸோ அதனால அதுவும் ஒரு 2-3 எடுத்து வந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட் $20 போட்டிருந்தாங்க, ஹர்லில தான். இதுவுமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ரீபாக் போயிருந்தோம். பேக் கொடுமா. அப்புறம் இந்த பச்சை கலர் டி-ஷர்ட் ரீபாக்லயுமே வந்துட்டு டி-ஷர்ட்ஸ்லாம் $10 போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் டி-ஷர்ட்ஸ் வாங்கியிருந்தோம். வந்துட்டு ரீபாக்ல வாங்கியிருந்தோம். இவ்வளோதான் எங்களுடைய ஷாப்பிங், தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல வாங்கியாச்சு இந்த தேங்க்ஸ் கிவிங்ல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸ் தான், தினசரி தேவையான ப்ராடக்ட்ஸாக பார்த்து நாங்கள் வாங்கியிருந்தோம். நிறைய கூட்டங்கள் இருந்தது நம்ம அவுட்லெட் மால்ல, எம்கே, டோரி பர்ச், அதுக்கப்புறம் கோச், அதுக்கெல்லாம் நின்று வாங்குற அளவுக்கு பொறுமையும் இல்லை. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நாங்கள் போவே இல்லை. எந்த கடையில் கூட்டமே இல்லை, கூட்டம் கம்மியாக இருந்து லைனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்க கடைக்கு தான் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் பசங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கடைகளுக்கு மட்டும் போய் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பிளாக் ஃப்ரைடேக்கு ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரிலாக்ஸ்டான ஷாப்பிங், பரபரன்னு வெளியே போய் நிற்காம நிம்மதியாக நிதானமாக பண்ண ஷாப்பிங் இவ்வளோதான். ஸோ தினசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Bye. Adios.